பிரியா மற்றும் அவளின் செல்ல நாய் குட்டி ராஜா இருவரும் ஒரு சாகச பயணத்தை மேற்கொண்டனர். அவர்கள் ஒரு அழகான பூங்காவிற்குச் சென்றனர். அங்கே வண்ணமயமான பூக்களும் உயரமான மரங்களும் இருந்தன. பூங்காவின் நடுவில் ஒரு பெரிய பளபளப்பான மாயாஜால நீரூற்று இருந்தது. ராஜா, ஒரு குறும்புக்கார நாய், நீரூற்றின் அருகில் உள்ள ஒரு அழகான பட்டாம்பூச்சியை துரத்தத் தொடங்கியது. அந்த பட்டாம்பூச்சி ஒரு மாயாஜால பட்டாம்பூச்சி. அது நீரூற்றின் மேல் பறந்து சென்றபோது நீரூற்றிலிருந்து வண்ணமயமான குமிழ்கள் வெளிவரத் தொடங்கின. பிரியாவும் ராஜாவும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். ஒவ்வொரு குமிழும் பொப் என்று வெடிக்கும்போதும் அதிலிருந்து ஒரு அழகான விலங்கு உருவம் வெளிவந்தது. ஒரு துள்ளும் முயல், ஒரு கொறிக்கும் அணில், ஒரு பாடும் பறவை. இந்த மாயாஜால விலங்குகள் பிரியாவுடன் விளையாடத் தொடங்கின. ரோஜா அவர்களுடன் சேர்ந்து துரத்தி விளையாடியது. அவர்கள் ஒரு பந்து விளையாடினார்கள். மறைந்து பிடிக்கும் விளையாட்டையும் விளையாடினார்கள். நேரம் செல்வதே தெரியவில்லை. அனைவரும் பெரும் மகிழ்ச்சியுடன் இருந்தனர். சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்தபோது மாயாஜால விலங்குகள் மெதுவாக மறைந்து போயின. பிரியாவும் ராஜாவும் சோர்வாகவும் ஆனால் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் வீட்டிற்குத் திரும்பினர். அந்த நாள் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒரு மாயாஜால நாளாக அமைந்தது.